இங்கே பெட்டிங் சுதாட்டம் ஒன்று நடத்தல. அந்த சேனல் கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்துமே பொழுதுபோக்கு மட்டுமே. இது முழுக்க முழுக்க கேரளாவுக்கு மட்டுமே. சரி வாங்க நம்ம இன்னைக்கான கெஸிங்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன நம்பர் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா, நல்லா இருந்துச்சு. BC 96 396ன்னு கொடுத்துருந்தோம். பட் இன்னொரு நம்பர் கடைசியாக ஒரு நம்பர் ஆட் பண்ணியிருந்தோம், ஒரு 916ன்னு சொல்லிட்டு. BC 96 கொடுத்ததும் AC 96 கொடுத்துருக்கேன். பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 995ன்னு ஒரு கேம் முடிச்சிருக்கான். ரொம்ப ரேராக இருக்குது. இப்படிலாம் அடித்தானா என்ன சொல்கிறது, BC 96 ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்லியிருந்தேன். வேறு BC 95ன்னு சொல்லி ரிசல்ட்டை முடிச்சிருக்கான். சரி வாங்க நம்ம நேக்கிற கெஸ்ஸிங் ஒன்று பார்ப்போம். நான் நிறைய நம்பர் கொடுத்துருந்தேன், பட்டு ஒன்றும் பாஸ் ஆகலை. பார்த்துக்குவோம் வாங்க. அவன் என்ன தான் பண்ணுறான்னு நானும் பார்க்குறேன். என்னால் முடியலப்பா. சரி வாங்க நம்ம ஒரு பேர் தான் கரெக்டான ரூட்டாக வச்சு லாக் பண்ணுறேன். நான் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் சொல்லிடுறேன். அது ஏற்கனவே சொன்ன விதம் தான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 08, அதுக்கு ஒரு BCயில் 08, இதுக்கு கேப்பு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 நாள் விட்டு 5ன்னு நோட் பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு இங்கே AB 96, ஏபியில் 96, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு BCயில் ஒரு 96. கேம் ஆரம்பிச்சதை சொல்கிறேன் நான். 1 2 3 4 5 6 7 நாள் விட்டு 8வது நாள் இங்கே 7ன்னு எழுதி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு நாள் விட்டு ஏபியில் ஒரு 34 இருக்குது. கண்டிப்பாக 1 1 2 3 4 5 6 நாள் இங்கே 6 நாள் எழுதி வச்சுக்குவோம். கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு BCயில் ஒரு 34 ஒரு நம்பர் அடிக்கணும். BCயில் ஒரு 34, BCயில் 34ன்னு அடிக்கிறான்னு வச்சுங்களேன். இப்போது நமக்கு ஏ போர்டு என்ன வரும்னு சொல்லி ஒரு ரூட்டப்பா சொல்கிறேன் நான். BCயில் 34ன்னு சொல்லி எடுத்தாச்சு. கண்டிப்பாக இந்த பேர் வந்து கிளிக் ஆகும். இதை நான் வந்து 2 ரூட்டில் வச்சு லாக் பண்ணுறேன், பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு காமனுக்கு வந்து ஒரு ஏ போர்டு 0, அடுத்த மாதம் ஒரு ஏ போர்டு 8, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஏ போர்டு 0, அடுத்த மாதம் ஒரு ஏ போர்டு 7, அடுத்த மாதம் ஒரு ஏ போர்டு 0, அதுக்கு ஒரு ஏ போர்டு 6. கரெக்டாக வருஷ நம்பரு 8 7 6ன்னு சொல்ல வேண்டாம். 1 8 7 6 வருஷ நம்பர் ஆரம்பித்தான். இப்போ அதே மாதிரி ஒரு க்ளூ ஒன்று கொடுத்து வச்சுருக்கான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 நாள் விட்டு ஏபியில் ஒரு 19. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 நாள் விட்டு ஏபியில் ஒரு 16. கண்டிப்பாக அவன் 1 2 3 4 நாள் விட்டு ஏபியில் ஒரு 13ன்னு ஒரு நம்பர் லாக் பண்ணணும். அப்போ இங்கே எப்படி 8 7 6 வருஷ நம்பர் அடித்தானோ கண்டிப்பாக ஒரு 19 ஒரு 16 ஒரு 13ன்னு சொல்லி ஒரு நம்பரை லாக் பண்ணணும். கண்டிப்பாக இது வருஷ நம்பர் தான். 9 6 3 வருஷ நம்பர் சொல்லுவோம்ல, அது மாதிரி ஏபியில் 13 சொல்லி நம்பர் லாக் பண்ணணும். அப்படின்னா நமக்கு கிடைச்ச நம்பர் ஒரே நம்பர், ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த நம்பர் தான். 134 சொல்லி ஒரே ஒரு சிங்கிள் நம்பராக ட்ரை பண்ண எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏபி 13, BC 34, ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பரை 134 சொல்லி லாக் பண்ணுறேன். இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த 34க்கு ஒரு காமன் விஷயம் சொல்லிடுறேன். BC 34க்கு இது 743 காமனுக்கு தான். அவன் 2 மாதம் விட்டு ஒரு நம்பர் அடித்தான். பார்த்தீங்கன்னா ஒரு ஏபியில் ஒரு 52 தொட்டான். அதுக்கு இங்கே ஒரு ஏபியில் 52. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதத்தில் 1 2 3 4 5 6 7 8 9 10வது நாள் ஒரு BCயில் ஒரு 95. அதுக்கு ஒரு BCயில் 95. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10வது நாள் BCயில் ஒரு 34 இருக்குது. இல்லைனா சப்போஸ் அவன் AC 94 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும். நமக்கு BC 34 வரனால ஒரு BC 34 இந்த இடத்துல லாக் பண்ணுறேன். அப்படி இல்லையா சப்போர்ட்டுக்கு ஒரு ACயில் ஒரு 94 சொல்லி லாக் பண்ணுறேன். இதில் ஏதாவது ஒரு விஷயம் தான் பண்ணணும். அவன் நம்ம ஆல்ரெடி ஒரு 134 சொல்கிறோம், பட் அவன் 94 அடித்தானா ஒரு 934 அடிக்கலாம். அவன் அதை பார்த்துக்குவோம். சொல்கிறேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரில் வச்சு லாக் பண்ணுறேன். நிறைய விஷயம் சொல்லணும் வரலாம் தான் மறந்துட்டேன் எல்லாத்தையும் நான். பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் அடித்ததுக்கு காரணம் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு 743 என்னடா அவன் சொன்ன விஷயத்தை சொல்கிறான்னு சொல்லாதீங்க. அது ஒரு காரணம் இருக்குது. ஒரு 734, அதுக்கு ஒரு 374. இது 74 காமன் காண்டி பேசிங்க. மறுபடியும் பாருங்களேன், ஒரு 947 கரெக்டான கேப்பு விடலை. அவன் என்ன பண்ணான்னு பாருங்கள். 1 2 3 4 மாதம் அடிக்கணும், பட் அடிக்காமல் 5 6
7 8வது மாதம் ஒரு 974. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதமோ 3 மாதம் கழிச்சு அடிக்கணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 2 3 மாதம் விட்டு ஒரு 794. இது எப்படி அடிச்சிருக்கான் பார்த்தீங்களா? ஒரு ஏபி 74, ஏசி 74, ஒரு பிசி 74. இங்கே ஏபி 94, ஏசி 94, அதுக்கு ஒரு பிசி 94 ஒரு கேம் விளாண்டுருக்கான். இதுக்காண்டி ஒரு கெஸ்ஸிங்காக ஏதாவது ஒரு விஷயம் மாட்டுதான்னு சொல்லி பார்த்தேன். ஒரே ஒரு விஷயம் தான் மாட்டுது. அதே மாதத்தில் ஒரு 145 பாக்ஸில் அடிச்சிருக்கான். ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா எதுவும் ட்ரை பண்ணுங்க. வேற என்னமோ சொல்ல வந்தேங்க, மறந்துட்டேங்க. நிறைய விஷயம் சொல்ல வந்தேன், சுத்தமாக மறந்துட்டேன். ஞாபகம் மருதி வர வர ரொம்ப அதிகமாக போகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்த்துக்கங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. 134, ஏசியில் ஒரு 94. இன்னொரு விஷயம் சொல்ல வந்தது ஞாபகம் வந்துருச்சு. ஒரு காமனான விஷயம் பண்ணியிருக்கான் பாருங்க. அது ஆமாம், இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஒரு 959, மறுபடியும் அதே மாதத்தில் ஒரு 959. இப்போ இந்த மாதம் ஒரு 995 அடிச்சிருக்கான். இதுக்காண்டி ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க வந்தேன். ஆமாம், இதுக்காண்டி ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்தா அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணியிருப்பான். ஒரு 26. வேற நம்பர் அடிச்சிருந்தாலும் நான் அந்த நம்பருக்கு போயிருக்க மாட்டேன். இங்கேயும் ஒரு 26. இங்கே ஏசி 26, இங்கே ஏபி 26. ஏன் அந்த இடத்துல ஒரு பிசி 26ன்னு ஒரு நம்பர் அடிக்கக்கூடாது? பிசி 26 அப்படின்னா நமக்கு இப்படியும் ட்ரை பண்ணலாம்ல. ஒரு 246, ஒரு 265. அப்போ ஏன் ஒரு 266ன்னு சொல்லி ட்ரை பண்ணக்கூடாது? அப்படி வராதே. 626 சொல்லி ட்ரை பண்ணக்கூடாது. பார்த்துக்கோங்க. இது மாதிரி ரூட் அடிச்சிருக்கான். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடித்த நம்பரை திருப்பி அதே மாதத்தில் அடிச்சிருக்கான். 959க்கு 959. ஒருவேளை அந்த 959 ஒரு தடவை பாக்ஸ் விட்டு திருப்பி விட்டானா கண்டிப்பாக 599 ரிப்பீட் வரும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு 699 அடிச்சிருக்கான். இங்கே ஒரு 899 அடிச்சிருக்கான். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்கள் கெஸ்ஸிங்கில் 9ன்னு வந்துச்சுன்னா 599 ஒரு நம்பர் திருப்பி விட்டானா கண்டிப்பாக அந்த கேம் ஃபினிஷிங் ஆகிடும். இல்லை 499 திருப்பி விடணும். ஏன்னா ஒரு 949 அடிச்சிட்டான், இங்கே ஒரு 994 அடிச்சிட்டான். அப்போ 499 நம்பர் திருப்பி விடணும். அவன் திருப்பி விட்டாலும் திருப்பி விடுவான். பார்த்துக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். வேறு எதுவும் ரூட்டு மாடிச்சுன்னா பார்க்குறேன். நம்ம ஃபைனலாக ஒரு நம்பர் சொல்லிட்டேன். ஸ்ட்ராங் நம்பர் 134, ஏபி 13, பிசி 34. சப்போர்ட்டுக்கு ஒரு ஏசியில் ஒரு 94 சொல்ல நம்பர் லாக் பண்ணுறேன். ஏன்னா அந்த இடத்துல ஒரு 48க்கு ஒரு 58 அடித்த மாதிரி 95க்கு ஒரு 94 கூட அடிக்கலாம். அப்படி 94 வந்துச்சுங்களேன். ஒரு பிசியில் ஒரு 44 ஒன்று வர வேண்டியது இருக்குது. அது பெண்டிங் வச்சுருக்கான். என்னென்னு ரீசன் கேட்டிங்கன்னா ஒரு 24, அதுக்கு ஒரு 74, 64க்கு அடிச்சிருக்கான். பட் இருந்தாலும் ஒரு 94 அடிச்சிருப்பான். இப்போ கண்டிப்பாக ஒரு 44 வரலாம். பார்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 96, ஒரு 94 கேப்பில் 95 அடித்து முடிச்சு நிப்பாட்டி வச்சுருக்கான் அவன். அதனால தான் சொல்கிறேன். சப்போஸ் நம்ம ஏசி 94 வந்துச்சுன்னா ஒரே ஒரு நம்பராக 944 ட்ரை பண்ணிக்கலாம். உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா 134 எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏசியில் 94 சொல்லி லாக் பண்ணுறேன். சப்போர்ட்டுக்கு 626ன்னு ஒரு நம்பர். இல்லைனா 3 நம்பராக இருக்கேன்னு சொல்லி பார்க்காதீங்க. எனக்கு ஸ்ட்ராங் நம்பரு 134 தான். ஏசியில் ஒரு 94, 626. அந்த 995 பாக்ஸ் அடித்தப்போ அந்த கீழே அடித்த நம்பர் தான் 26. கண்டிப்பாக ஏதாவது ஒரு க்ளூ தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்காண்டி தான் ஒரு கேமாக பார்க்குறோம். இதை அது பார்த்துக்கங்க. உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் விளையாடுங்க. சரிங்களா? இந்த கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.